முட்டைய வச்சு எவ்வளவோ டிஷ்ஷஸ் பண்ணியிருப்போம். ஆனா, ஒரு வாட்டி இந்த முட்டை பணியாரம் ஃப்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அது பண்றதுக்கு ஒரு பவுல்ல 3 முட்டை உடைச்சு ஊத்திக்கோங்க. இதோடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பணியாரக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டையை எல்லா குழியிலையும் சேர்த்து மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போடுங்க. முட்டை நல்லா வெந்துரும். இந்த மாதிரி முட்டை எல்லாம் வெந்ததும் எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை இதோட சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா எல்லா மசாலாவோடய ஸ்ப்ரெட் ஆகணும். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததும் கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணுங்க. சூப்பரான முட்டை ஃப்ரை ரெடி.